வணக்கம். இன்று நாம் ஒரு மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவச் சுருளின் அச்சில் உருவாகும் காந்தப் புலத்தைப் பற்றி பார்க்கப் போகிறோம். ஒரு கம்பியில் மின்னோட்டம் பாயும்போது அதைச் சுற்றி காந்தப் புலம் உருவாகிறது என்பது நமக்குத் தெரியும். அது ஒரு வட்டத்தில் எப்படிச் செயல்படுகிறது என்று பார்ப்போம். இந்த கருத்து மின் மோட்டார்கள் மற்றும் மின்காந்தங்கள் உருவாக்கத்தில் மிக முக்கியமானது. பல வட்ட வடிவச் சுருள்கள் ஒன்றிணைந்துதான் பெரிய காந்த விசையை உருவாக்குகின்றன. இதன் கணிதப் பின்னணியை புரிந்துகொள்வது பொறியியல் படிப்பிற்கு மிகவும் அவசியம். ஒரு வட்டச் சுருளின் மையப் புள்ளி O என்று வைத்துக் கொள்வோம். அதன் ஆரம் R. இந்த மையத்திலிருந்து x தொலைவில் உள்ள P என்ற புள்ளியில் காந்த புலத்தின் வலிமை எவ்வளவு இருக்கும் என்பதை கணக்கிடப் போகிறோம். பயோட்-சாவர்ட் விதியை பயன்படுத்தி ஒரு சிறிய நீளம் dl மூலம் உருவாகும் காந்த புலம் ஐ முதலில் காண்போம். இங்கே R என்பது dl மற்றும் புள்ளி P இடையே உள்ள தூரம். இது செங்குத்தாக இருப்பதால் sin 90 டிகிரி 1 என ஆகும். பித்தகோரஸ் தேற்றத்தின்படி தொலைவு R என்பது ஆரம் R மற்றும் தொலைவு இன் வர்க்கங்களின் கூடுதலின் வர்க்கமூலம் ஆகும். அதாவது R என்பது √r² + x². புள்ளியில் உருவாகும் காந்தப் புலம் dB இரண்டு கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று அச்சிற்கு செங்குத்தாகவும் மற்றொன்று அச்சின் திசையிலும் அமைகிறது. இதை நாம் வெக்டர் முறைப்படி பகுப்பாய்வு செய்ய வேண்டும். வட்டத்தின் எதிரெதிர் பகுதிகளில் உள்ள சிறிய கூறுகளால் உருவாகும் செங்குத்து கூறுகள் ஒன்றையொன்று ரத்து செய்துவிடும். ஆனால் அச்சின் திசையில் உள்ள dBsin கூறுகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து வலிமையான புலத்தை உருவாக்கும். முழு காந்தப் புலத்தைக் கண்டறிய நாம் dBsin கூறுகளை தொகையிட வேண்டும். இதில் sin என்பது எதிர்ப்பக்கம் கீழ் கர்ணம், அதாவது R கீழ் R ஆகும். இதை பிரதியிடும்போது நமக்கு தேவையான சமன்பாடு கிடைக்கத் தொடங்கும். தொகையீடு செய்த பிறகு வட்டச்சுருளின் அச்சில் உள்ள காந்தப் புலத்திற்கான சூத்திரம் கிடைக்கிறது. இது மின்னோட்டம், ஆரம் மற்றும் தொலைவைப் பொறுத்து அமைகிறது. இந்தச் சமன்பாடு இயற்பியலில் மிக முக்கியமானது. ஒருவேளை புள்ளி P வட்டத்தின் மையத்திலேயே இருந்தால், அதாவது x சுழியம் என்றால், காந்தப் புலம் அதிகபட்சமாக இருக்கும். அதன் மதிப்பு I/2R ஆகும். இதுவே ஒரு வட்டச்சுருளின் மையத்தில் இருக்கும் காந்தப் புலம். வட்டச்சுருளிலிருந்து புள்ளி P மிக அதிக தொலைவில் இருந்தால் ஆரத்தை நாம் புறக்கணிக்கலாம். அப்போது காந்தப் புலம் தொலைவின் மும்மடிக்கு எதிர் விகிதத்தில் குறையும். இது ஒரு காந்த இருமுனை போலச் செயல்படும். இப்போது ஒரு கணக்கை பார்ப்போம். 2 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சுருளின் மையத்தில் காந்தப் புலம் எவ்வளவு? கொடுக்கப்பட்ட மதிப்புகளை சூத்திரத்தில் பிரதியிட்டால் விடை 1.25 பெருக்கல் 10 - 5 டெஸ்லா என வரும். இந்த வரைபடத்தைப் பாருங்கள். மையத்தில் காந்தப் புலம் அதிகமாக இருப்பதையும் அச்சில் தூரம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் வலிமை குறைவதையும் இது தெளிவாகக் காட்டுகிறது. இது இருபுறமும் சமச்சீராக அமையும். காந்தப் புலத்தின் திசையை அறிய வலது கை பெருவிரல் விதியைப் பயன்படுத்தலாம். உங்கள் விரல்களை மின்னோட்டத்தின் திசையில் மடித்தால் பெருவிரல் காந்தப் புலத்தின் திசையைக் காட்டும். இது மிக எளிதான வழி. சுருக்கமாகச் சொன்னால் காந்தப் புலம் மின்னோட்டத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். மையத்தில் அதிகமாகவும் தூரம் செல்லச் செல்ல குறைவாகவும் இருக்கும். செங்குத்து கூறுகள் ரத்தாகி அச்சின் திசையில் உள்ள கூறுகள் மட்டுமே மிஞ்சும். உங்களுக்கான ஒரு கேள்வி: ஒரு வட்டச்சுருளின் ஆரத்தை 2 மடங்காக உயர்த்தினால் அதன் மையத்தில் உள்ள காந்தப் புலம் என்னவாகும்? சூத்திரப்படி ஆரம் அதிகரிக்கும்போது காந்தப் புலம் குறையும். எனவே விடை பாதியாகக் குறையும். இந்த அடிப்படை புரிதல் இருந்தால் அடுத்து வரும் மின்காந்தச் சுருள்கள் மற்றும் பல சிக்கலான மின்சுற்றுகளைப் பற்றி எளிதாகப் படிக்கலாம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், இயற்பியல் எளிதாகும்.